as a shepherd. நான் காலைல யோசிச்சு பார்த்தேன். This morning I was thinking, இந்த அன்னை தெரசா Anna Teresa, அந்த அம்மா வந்து கவுன் போட்டு பறந்தவங்க, வெள்ளைக்காரி. she used to wear a gown. இங்க வந்து புடவை மாத்திட்டாங்க. She wore sari when she came here. அது உங்கள மாதிரிலாம் ஜீன்ஸ் எல்லாம் போடல, நல்ல அழகா. She never wore jeans like you. வெள்ளைக்காரி இங்க வந்து புடவை மாத்தினா, நம்ம காரி புடவை விட்டு இப்ப ஜீன்ஸ்க்கு போய்ட்டோம். She a foreigner came here. நம்ம வந்து நம்ம ஃபார்வர்ட். நம்ம வந்து கேக்குறோம், லெகின்ஸ் போட்டா என்ன தப்பு, ஏன் பாஸ்டர் பேசுறார்? நீ என்ன வேணா போட்டுதாமா போடாமல போ. Our people will ask, what is the problem when we wear leggings? What would happen? எனக்கு என்ன? I didn't bother, but whatever you want to convey. பெத்தவங்களுக்கே பிரச்சனை இல்ல, உனக்கு கட்டலவருக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு என்ன பிரச்சனை? So even your parents doesn't bother and your husband doesn't bother, why do I bother? ஒரு பிரச்சனை இல்லப்பா. I don't have any problem. உனக்கு கட்டலவருக்கே சந்தோஷமா இருக்கு, உனக்கு பெத்தவங்களுக்கு அதை விட குஷியா இருக்கு. Your parents are also happy. நீ போட்டுடவா போடாமலவா? So it is your wish, you can wear or எனக்கு அதை பத்தி don't worry. I don't worry about it. அந்த அம்மா புடவை மாத்துனாங்க. And she wore the sari. அந்த அம்மா நாட்டை மாத்தினாங்க. And she changed her country. எல்லாத்தையும் மாத்தினாங்க. Everything, she changed everything. புடவை மாத்தினதுனால பேர் வாங்கிட்டாங்களா? So since she changed to sari, she did get the reputation. எப்படி வந்தாங்க தெரியுமா? So how did she came? ஒரு முறை போனாங்களாம். She went once, it seems. ஒருத்தட்ட போய், She went to a person. ஐயா, என்கிட்ட அனாதை பிள்ளைங்க இருக்காங்க, We have many orphans with us. ஏதாவது உதவி செய்ப்பான்னு கேட்டாங்களாம். So please help us. அவன் என்ன உதவி செஞ்சான் தெரியுமா? You know, what did he do? தூனா. He just spat upon her. முகமெல்லாம் சளி. There was full of saliva upon her face. கையில எடுத்து சொன்னாங்களாம். She took it in her hand and said, Thank you. Thank you. இது வந்து எனக்கு, This is for me, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்குறியா? but give something for my children. அவன் அழுதான். That person cried, it seems. அவன் அழுதாங்க. He cried. அவன் நேரா ஹாஸ்டல் வந்தான். He came straight to the hostel. அவன் தான் பெரிய டோனர்ஸ். And he was a greater donor one. நான் சொல்லுவேன், நம்மள துப்பிந்தா I would tell you, if they spit upon us, விட்டுருவீங்களா? will you spare him? ரெண்டா கிழிச்சு உப்பு கண்ட போட்டுற மாட்டீங்க? Would have tore him apart. And ஏங்க, மேல வந்தவங்க எல்லாம் அவமானம் சகிச்சவங்க. all the people who have come to a higher position have encountered all kinds of அம்பு எய்தப்பட்டவங்க. they were being shot. நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க. Consider any person. கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட, கர்த்தருக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவமானம் சகிச்சவங்க. Who were the people who were used by God and who became blessing for the people? They were நிந்தையை சகிச்சவங்க. They endured the shame. தன்னுடைய முகத்தை கற்பாறையை போல மாத்தினவங்க. They made their face into a flame.